பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனம் 28. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். இங்கே பேதுரு ஒரு வார்த்தை சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வாலிபனுக்கு, ஒரு பணம் படைத்த ஐஸ்வரனாக இருக்கிற ஒரு வாலிபனுக்கு ஊழியத்தை செய்து விட்டு இப்போ தான் முடிக்கிறார். அவனிடத்தில் சொன்னார், எல்லாவற்றையும் விற்றுட்டு நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனே அவன் துக்கத்தோடு போய்விட்டான். போனவன் திரும்பி வரலை. இப்பொழுது பேதுரு பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆஸ்திகளை விட்டுட்டு வா, என்னை பின்பற்று என்று இவனை பார்த்து சொல்கிறாரே. அப்போ நம்ம எல்லாம் படகு விட்டு தானே வந்தோம், தொழிலை விட்டு தானே வந்தோம், பணத்தை விட்டு தானே வந்தோம், வேலை விட்டு தானே வந்தோம், நமக்கு மட்டும் என்ன கிடைச்சிருச்சு என்கிற துணையில் இவர் மனதில் இவ்வளவு நாளாக போட்டு வைத்திருந்த இந்த காரியம் இப்பொழுது அவர் வெளியிலே சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்ல தொடங்கினான்னு சொல்லப்படுகிறது. ஆகவே ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் உங்களை பின்பற்றி வந்தோம், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு தான் வந்தோம், நீ வான்னு சொன்ன உடனே வந்துட்டோம், நான் உன்னை மீன் பிடிக்கிற இருந்த உன்னை மனுஷனை பிடிக்கலாம் மாற்றுவேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் எல்லாவற்றையும் விட்டு தான் உங்களை பின்பற்றி வந்தேன், ஆனால் எங்களுக்கு என்ன கிடைச்சது என்று சொல்லி பேதுரு சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போது ஆண்டவராக இயேசு உடனே பதில் சொல்கிறார், என் நிமித்தமாவது சுவிசேஷ நிமித்தமாவது. இங்கே 2 வார்த்தை சொல்ல. ஒன்று என் நிமித்தமாக, அதாவது எனக்காக, என் பிதாவுக்காக, பரலோக ராஜ்யத்திற்காக என் மீது அன்பு வைத்து என் மீது கர்த்தர் எனக்கு செய்வார், நான் அவருக்கு பின்பற்றி போகிறேன், எனக்காகவும் என்னுடைய சுவிசேஷத்திற்காகவும் ஊழியம் செய்வதற்காகவும் நீங்கள் தகப்பனையாவது தாயாவது வீட்டையாவது நிலத்தையாவது சொத்துக்களையாவது பொருள்களையாவது விட்டுட்டு வந்திருந்தீங்கன்னு சொன்னால் இம்மையிலே அவர் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள், ஒன்றும் உங்களுக்கு நஷ்டமாகாது. இயேசு பின்பற்றினதுனால, இயேசுக்கு ஊழியத்திற்கு வந்ததுனால, சுவிசேஷம் அறிவிக்கு வந்ததுனால நீங்கள் ஒன்றையும் நஷ்டப்பட்டு போவதே கிடையாது, நஷ்டமடைய மாட்டீங்க, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். பேதுருக்கு இவ்வளவு நாளாக இருந்த ஒரு சந்தேகம், இவ்வளவு நாளாக இருந்த ஒரு பயம், இவ்வளவு நாளாக இருந்த ஒரு கேள்விக்கு இப்பொழுது ஒரு நல்ல பதில் அவர் கிடைச்சிருச்சு. ஆகவே எல்லாவற்றையும் விட்டு வந்திருக்க நல்லது தான், ஆனால் உனக்கு எல்லாம் இம்மையிலே கொடுக்கப்படும், மறுமையில் நித்திய ஜீவனை கொடுப்பேன். அந்த பணக்கார வாலிபன் வந்தான், எல்லாத்தையும் விற்றுட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அவன் நித்திய ஜீவன் வேணும்னு வந்தவன் வேண்டாம் என்று போய்விட்டான். காரணம், அவன் நேசித்தது தேவனை அல்ல, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தை. அவன் நேசித்தது தேவன் ராஜ்யத்தை அல்ல, இந்த உலகத்தின் பணத்தை. ஆகவே தான் ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடினால அவன் போய்விட்டான். இப்போ ஆஸ்தி விட்டுட்டு வந்த, தொழிலை விட்டுட்டு வந்த பேதுரு பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எதெல்லாம் விட்டு வந்திருக்கிறையோ இம்மையில் உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பது மட்டுமல்லாமல் மறுமையில் உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்றும் அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே நித்திய ஜீவன் அவருக்கு உண்டு என்ற நம்பிக்கை பிறக்கிறது. மாத்திரமல்ல, இந்த பூமியில் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பேன் என்றும் அவர் சொல்கிற காரியத்தை பார்க்கின்றோம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கை கூட, நம்முடைய ஊழியத்தில் கூட தேவனுக்காக எதை விட்டு வந்திருக்கிறோமோ, உள்ள பணத்தை விட்டு வந்தால் ஆண்டவர் பணத்தை கொடுப்பார், வேலையை விட்டு வந்திருந்தால் வேலைக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். தேவனுக்காக எதை விட்டு வந்திருந்தாலும், தேவனுக்காக எதை விட்டு வந்திருந்தாலும் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக 3 மடங்காக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நிமித்தம், தேவன் நிமித்தம், சுவிசேஷ நிமித்தம் எதை விட்டு வந்திருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்க அவர் இன்றைக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் பொய் உரையா தேவன், அவர் பொய் சொல்லா தேவன், நூறத்தனையாக என்று சொல்கிறார். இம்மையிலே நூறத்தனையாக, நீ 1 மடங்கு விட்டு வந்தாலும் உனக்கு நூறத்தனையாக, 100 ரூபா விட்டு வந்தாலும் உனக்கு 100 ரூபா கொடுப்பார் கர்த்தர். 1 ரூபா விட்டு வந்தால் 100 ரூபா கொடுப்பார், 100 ரூபா விட்டு வந்தால் 1000 ரூபா கொடுப்பார். ஆகவே நூறத்தனையான ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்காக இழந்தோம் என்று சொல்லக்கூடாது, தேவனுக்காக இதில் நான் இழந்துட்டேன் என்று சொல்லவே கூடாது. கர்த்தர் கண்டிப்பாக அதற்கு செல்ல பிரதிபலனையும் பல மடங்கு அவர் திரும்ப கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே செய்வார். ஆகவே நாம் தைரியத்தோடு இருப்போம். பேதுரு போல சந்தேகத்தோடு கூட இருந்தாலும் இன்றைக்கு பேதுரு மூலமாக நமக்கு ஒரு சந்தேகம் தீர்க்கப்பட்டு விட்டது. நாம் தேவனுக்காக விட்டு வந்திருக்கிற காரியத்தை என்ன நடக்கும்னு சொல்லி யோசிச்சுருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்காக விட்டு வந்த எல்லாவற்றும் உனக்கு பல மடங்காக திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தருங்க சொல்கிற வார்த்தையை பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் வசனத்தை நாம் நம்புவோம், கர்த்தர் வசனத்தை ஏற்றுக்கொள்வோம். உண்மையாகவே கர்த்தர் நமக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தரை நம்புவோம், உடைய வார்த்தையை நம்பி விசுவாசிப்போம். நாம் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ராஜ்யத்தின் நிமித்தமாவது உம்முக்கு நிமித்தமாவது
சுவிசேஷ நிமித்தமாவது எதை விட்டு வந்திருந்தால் இம்மையிலே 100 மடங்கு கொடுப்பேன்னு சொன்ன ஆண்டவர். இந்த வார்த்தைக்கு ஒவ்வொருவரும் எதை இழந்திருந்தாலும் அதற்கேற்ற பல மடங்கு ஆசீர்வாதத்தை நீ தந்துள்ளபடி ஆசிர்வதிக்கிறப்பா. உங்களுடைய கருத்தில் தாழ்த்துப்படும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.